அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் நவம்பர் 20 முதல் டிசம்பர் 20, 2025 விருச்சிக லக்னம் மற்றும் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னம் மற்றும் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது இனம்புரியா சுக பயம் வரும். மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்கிறேன். இனம்புரியா சுக பயம் வரும். சுகமும் வரும், பயமும் வரும். அது சேர்த்துட்ட சுக பயம். அது சுகமும் கிடைக்கும், பயமும் கிடைக்கும். ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, ராட்டினத்துலலாம் அப்படி மேலே போகிறப்ப அப்படியே கிரு பயமும் இருக்கும். அதே டயத்தில் ஜாலி உச்சியில் இருந்துட்டு அப்படியே வரப்போ அது ஒரு உணர்வு அதுவும் இருக்கும். அதை தான் இனம்புரியா, அதுக்கு விவரிக்க முடியாது. அது மாதிரி தான் ஆன்மீக ரீதியாக தியானம் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஒரு இதை அதான் சொல்லுவாங்க, மிண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லைன்னு. அது விளக்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். அது விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா லக்னத்திலேயே 5 கோள்கள் வேலை பார்க்க போறார். மேஜர் கோள்கள்லாம் 5 கோள்கள் வேலை பார்க்குறப்ப அப்படியே புத்தகான்னு தானே இருக்கும். நன்மை செய்கிற கோள் ஆச்சரியத்தை கொடுக்கும், கெட்ட கோள்கள் பயத்தை கொடுக்கும். ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி செய்யனா, ஒரு ஒரு புளிப்பு உரப்பு, அது மாதிரி புளிப்பு உப்பு, அதெல்லாம் சுல்லுன்னு வாயில் 2த்தையும் சேர்த்து அந்த சுவைகளை இருக்கக்கூடியது சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நாக்கில் அந்த டேஸ்ட் வர மாதிரி நம்ம உங்களுக்கு உணர்வு பாடி அதிர்வுகளில் அது மாதிரி இருக்கும். மெடிடேட் பண்ணால் அதை உணரலாம். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன்? இனம்புரியா சுக பயம் வரும்னு. உங்கள் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார். அவர் அஸ்தங்கதமாயிருக்கார் சூரியன்ட்டு. சூரியனும் அங்கே தான் இருக்கார். சூரியன் உங்களுக்கு யாரு? 10ஆம் இடத்ததிபதி. அப்ப அந்தஸ்து மரியாதை உங்களை தேடி வரும். பெரியவர்கள், தந்தை போன்றுள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு வருவாங்க. அதுக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா 10ஆம் இடத்ததிபதி சூரியன் லக்னத்திலே இருக்கிறப்ப அது ஒரு தேஜஸ் வரும், மரியாதை வரும். அது பெரியவர்கள் வழியாக அது கிடைக்கும். நீங்க கொஞ்சம் முசுறு பிடிச்ச ஆளு, ஜாக்கிரதை. அதனாலதான் நான் செல்லமா திட்டுவேன்னு சொல்லுவேன்ல. அது வேற சொல்றாங்க, இவர் எப்ப பார்த்தாலும் திட்டுவாரே, விருச்சிகத்தை பிடிக்காத இவருக்கு அப்படிம்பாங்க. அது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா காலப்புருஷத்துப்படி 8வது ராசி வெடுக்குமீங்க. இப்ப மேஷத்தை கூட ஒத்துக்கலாம், அது மோடு முட்டி அப்படின்ட்டு எச்சரிக்கையா இருப்பாங்க, அளவோட பழகிக்குவாங்க. பட் விருச்சிகம் அப்படி கிடையாது. ரொம்ப சாஃப்டா இருக்கிற ஆள் மாதிரி இருக்கும், வெடுக்குங்க. யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் எல்லாரையும் கெடுத்து விட்டுரும். அதனால தான் பைத்தியம்னு சொல்லி லைட்டாக திட்டுவேன். ஏன்னா அவங்க உணர்வுகளுக்கு ஒண்டி முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மற்றவங்க உணர்வுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதால தான் அப்படி திட்டுவோம். அவங்களும் பார்த்துக்கங்க. அதுக்கு இது பேசிக் டெம்ப்ளேட்டுங்க. உங்கள் ஜாதக வலிமை, செவ்வாயோட வலிமை, 5, 9க்குரியவர்கள் வலிமை, இதை பொறுத்தெல்லாம் சற்று கூட குறைச்சா இருக்குமே ஒழிய இந்த பேசிக் டெம்ப்ளேட் இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது, இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு வேலைகளை பார்க்கறது, இப்படிதான் இருப்பீங்க. ஒரு ஒழுங்குக்கு வரமாட்டீங்க. எல்லாம் லேட்டு, இஷ்டத்துக்கு. அது மற்றவங்க கடுப்பாயிட மாட்டாங்க. ஐய அப்படின்னு ஒரு ஊரோட ஒத்து வாழ்றவங்க தான் பெரிய ஆள் ஆக முடியும். அதனால தான் அப்படி திட்டுறேன். கொஞ்சம் மாற்றிக்கங்க. ஏன்னா இப்போ நல்ல நேரம், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் போது இனம்புரியா சுக பயம் அப்படின்ட்டு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது. ஏன்னா லக்னத்தில் 10ஆம் இடத்து இருக்கார், 9ஆம் இடம். 9, 10 இருக்கிறப்ப தர்ம கர்மாதிபதி யோகம், பேரு புகழ் மரியாதை உயரும், தொழில் வேலை தொழில் ரீதியாக பாப்புலர் ஆகிறது, பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கறது. 9ஆம் இடத்ததிபதியும் 20ஆம் தேதியில அங்க இருக்கார். நீங்க நல்ல மெடிடேட் பண்ணி மனமற்ற ஆட்களாக, நீங்க முசுடாக, இந்த பைத்தியம் சொல்லுவேன்ல, அப்படி இல்லாதபடி இருந்தீங்க, சூப்பர் ஸ்டார். ஏன்னா 7ஆம் இடத்ததிபதியான சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறதால மற்றவங்க வழியா சில பிரச்சனைகள், சிக்கல், விரயம், நிம்மதி இல்லாத தன்மை, குறிப்பாக எதிர்வாளினர் வகையில. அது 27/11/2025. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப்
7 days தான் ஆட்சியா இருக்காரு. அப்புறம் அவரும் லக்னத்துக்கு வந்துடுறாரு. மத்தவங்களும் உங்கள நம்பி இருப்பாங்க. எதிர்பாலினராக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், நல்ல சூழல் இதெல்லாம் பக்காவா இருக்கும். லக்னத்திலே சுக்கிரன் வர்றப்ப மத்தவங்களும் உங்கள நம்பி இருப்பாங்க. எதிர்பாலினராக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், நல்ல சூழல் இதெல்லாம் பக்காவா இருக்கும். லக்னத்திலே சுக்கிரன் வர்றப்ப நல்லது. ஆனா அந்த செவ்வாயோட சுக்கிரன் இணைகிறப்ப பெண்கள்கிட்ட, ஆண்களாக இருந்தால் பெண்களிடம், பெண்களாக இருந்த ஆண்களிடம் ஒரு விழிப்புணர்வோடு என்ன பேசுறோம், என்ன அதோட அர்த்தம் என்ன, என்ன ஏது அதை பார்த்துட்டு ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கெடுற மாதிரி ஆயிடும். உடல் அளவுல கெடுற மாதிரி, சந்திரனும் அங்க இருக்கிறதால மனதளவுல கெடுற மாதிரி வந்துடும். அதனாலதான் மெடிடேட் பண்ணிக்கணும். லக்னத்துல 5 கோள்கள் இருக்கிறது, லக்னாதிபதியும் ஆட்சியாக இருக்கிறது ஒரு பயங்கர தீவிரத்தை காட்டுவீங்க. உங்களுக்கு 8-11 கூடைய அந்த புதன், அவரை நம்பி பெருசா செய்ய முடியாது. உங்களுக்கு லாபமே எதிர்பாராம தான் வரும். சொல்லி அடிக்க முடியாது. சொல்லி அடிச்சு லாபத்தையோ இல்ல செயல்பாடுகளையோ உங்களுக்கு செய்ய முடியாது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களை அறியாம நீங்களே கெடுத்துருவீங்க. பேசி கெடுத்துருவீங்க. வெடுக்குன்னு தேல் கொட்டுற மாதிரி. அதனாலதான் தேல் சிம்பலை கொடுத்துருக்காங்க விருச்சிகம்னு. அந்த புதன் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில பயணிச்சு உங்க லக்னத்திலிருந்து திரும்ப 12ஆம் இடம் போவார். அப்ப வர்ற லாபத்தை இதை பங்குதாரர்களை கெடுத்துக்கிற மாதிரி, அவங்க வழியா நிம்மதி சந்தோஷம் கெடுற மாதிரிலாம் நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் என்னன்னா 24/11/2025 அன்று விருச்சிகத்திலிருந்து வக்ரகதியில பயணித்து அப்படியே ரிவர்ஸ்ல துலாத்துக்கு வந்துருவார். இப்ப 11ஆம் இடத்ததிபதி 12ல வர்றப்ப ஏற்கனவே வச்சிருந்த லாபத்தெல்லாம் விரயமாக்குவது, நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்றது. ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி அங்க இருப்பார் 12ல. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க விபரீத ராஜயோகமா மாறிடும். நீங்க பயந்துகிட்டே செய்வீங்க. அதனாலதான் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குங்கிற. இனம் புரியா சுகபயம் வரும் அப்படின்ட்டு அதை பார்த்துக்கணும். அண்டு புதனும் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்கதம் எதுவரையிலோன்னா 27/11/2025 வரைக்கும் அஸ்தங்கதத்தில் இருக்கார். அப்புறம் சூரியனை விட்டுக்கு சற்று விலகிறார். அது வரைக்கும் பெரியவங்க, மூத்தவங்க, தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரிகள் சொல்வதை கேட்டு செஞ்சுக்கணும். உங்க பைத்தியம் பிடிச்ச மூளைய காட்டிட கெடுத்துடுற மாதிரி நீங்களே இப்படிதான் திட்டமா இருக்காங்க, பலன் வருது. ஏன்னா நீங்க உங்களுக்கு உங்க மேல உள்ள லவ்வால தான், இல்லாட்டி என்னவோ ஆறாங்கன்னு விட்டுறலாம்ல. உங்களை மாத்திக்கணும் நீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். அவங்கள்ட்டெல்லாம் பகைச்சிக்க கூடாது. உங்க மூளை டபக்குன்னு வித்தியாசமா வேலை பார்த்துரும். உங்க செயல்பாடு வித்தியாசமா. ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியே 6ஆம் இடத்ததிபதியா வர்றார். நீங்களே பகையை, போட்டியை, பிரச்சனையை உருவாக்கி கொள்வீர்கள். அதனால பெரியவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 27/11 அது வரைக்கும் அஸ்தங்கதம் ஆகிறார். அடுத்தது அந்த புதன் இந்த வக்ரகதியில பயணித்து கொண்டிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் 30/11. அப்ப லாபம் கிடைக்கும். அதுவும் பங்குதாரர்களை மறைச்சிக்க கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால பார்ட்னர்கிட்ட, லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்களோட இணைந்து தான் லாபத்தை பார்க்க முடியும். இல்லாட்டி விரயமா போயிடும். ஜாக்கிரதை. 7/12/2025 அன்று நேர்கதியில் பயணித்து மீண்டும் அந்த புதன் இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாத்திலிருந்து மீண்டும் உங்க லக்னம் விருச்சிக லக்னம் ராசிக்குள்ள நுழைகிறார். இப்ப பங்குதாரர்கள் வழி கவனமாக இருந்துக்கணும். அவங்க வழியா தான் லாபம் உங்களை தேடி வரும். பாசிவ் இன்கம். நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் அவங்க வழியா நன்மைகள் கிடைக்கும். ஏதாவது பேசி முரண்பாடை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. ஏன்னா லக்னத்தில் அவ்வளவு கோள்கள் இருக்கிறப்ப உடல் மனம் பாதிக்கப்படும். மற்றவங்க சூழலால நெருக்கடிகள் வரும். ஒரு மாதிரி அன்னீசினஸ் வரும். ஒரு சுகமா இருக்கிற மாதிரியும் இருக்கும், பயமா. அதனாலதான் சுக பயம் அப்படின்னு இருக்கேன். இனம் புரியா சுக பயம் வரும்னு இருக்கேன். ஜாக்கிரதை. அண்டு சனி பகவான் 5ல இருக்கிறது, 3-4 குடைவன் 5ல இருக்கிறப்ப உங்க முயற்சிகள் வித்தை வழியா நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா மந்தத்தனம் இருக்கும். அவர் வக்ரம் பெற வரைக்கும் அப்படி இப்படி வேலை பார்ப்பீங்க. சோம்பேறி. திடீர்னு முக்கியமா செய்ய வேண்டியதுக்கு செய்ய மாட்டீங்க. சாதாரண விஷயத்துக்கு சுறுசுறுப்பா செய்வீங்க. இப்படிலாம் பண்ணுவீங்க. அவர் 28/11/2025 அன்று வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப டோட்டலா மந்தத்தனம் வரும். மனசுல பட்டதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்க முயற்சிகள் கெட்டு போயிடும். அமைதியா இருக்கணும். மந்தமா டல்லா இருந்துக்கணும். அப்படியே. ஏன்னா பேடு தசாபுத்தி இருந்தாக்க பேச வைக்கும்.
அறியாமையை வெளிப்படுத்த வைக்கும். ஐயையோன்னு நல்லதுக்கு கூடி வர்ற நேரத்துல நீங்களே கெடுத்து விட்டுருவீங்க. உங்க வித்தை திறமையும் அங்க செல்லுபடி ஆகாது. அந்த டயத்துக்கு அதை மாத்தி சரி பண்ண முடியாது. அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்பதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் 2, 5 கூடைய அந்த குரு பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனா அவரு உச்ச வீட்டுல இருந்தாலும் வக்ரம் பெற்று போய் இருக்கிறதால நீச்ச பலனை கொடுப்பார். அது சுமாரான அமைப்பு. அந்த பூர்வ புண்ணியம் கெடுது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. உங்க புத்தி சரியாக வேலை செய்யாது, கெடுத்து விட்டுரும். இந்த வக்ர கதியில அந்த குரு திரும்ப இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்திற்கு. அப்ப அஷ்டம குருவாக போவார். 5க்குரியவன் 8ல இருக்கிறப்ப கெடுத்து விட்டுருவீங்க. ஜாக்கிரதை. தானா குடும்பம் அமைவது, பேரு புகழ் கிடைக்கிறது, நல்ல பார்ட்னர், குடும்பம் அமைஞ்சன்னா லைஃப் பார்ட்னர் அமையிறது, இல்லை பிஸ்னஸ் அமைவது, அதன் மூலம் வருமானம், அதெல்லாம் கிடைக்கிறத நீங்க கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். இந்த அஷ்டம குரு டோட்டலா கெடுத்து விட்டுருவார். உங்க புத்தி அப்படி செயல்படும். சனி பகவானும் கெடுப்பார். 5க்குரியவனும் 8ல போய் உட்கார்றப்ப வெடுக்குன்னு பேசிவிடுவீங்க, வெடுக்குன்னு திட்டுவீங்க. உங்கள்கிட்ட உள்ள அந்த கெட்டது வெளிப்பட்டுரும். ஐயோ இவன் இவ்வளவு மோசமானவனா, இவன் இவ்வளவு மோசமானவளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரக்கூடிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய அந்த பங்குதாரர்கள் விலகிற மாதிரி, முறிவு பிரிவு வர்ற மாதிரி வந்துடும். ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துக்கு போறப்ப அஷ்டம குருவாக இருப்பார். 5க்குடையவன் 8ல இருக்கிறது வேஸ்ட்டுன்னே சொல்ற மாதிரி, ரொம்ப சுமார். கெடுத்து விட்டுறது நல்லது. அப்படியே எதுமோ சொல்லுவாங்கல்ல, கை கெட்டது வாய் கெட்டலன்னு. அப்படியே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சது வீணா போச்சுங்கிற மாதிரி ஆகும். சூரியனும் கிட்டத்தட்ட 16/12/2025 வரைக்கும் உங்க லக்னத்துல இருக்கார். அது ஓரளவு நன்மை. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பெரிய மனிதர்கள், தந்தை போன்று உள்ளவர்கள் ஆதரவோட இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்ல ரொம்ப திமிரா பிஹேவ் பண்ணீங்க, ஈகோவா பிஹேவ் பண்ணீங்கன்னா தான் வம்பு. 16/12/12க்கு அப்புறம் அவர் 2ஆம் இடம் போறார். அங்க பேச்சுல கவனத்தை வச்சுக்கணும். அதிகாரத்தை திமிர காட்டக்கூடாது. காட்டிட்டாலே மரியாதை காப்பாற்றப்படும், தொழில் மேலோங்கும், பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும். 4/10ல இருக்கக்கூடிய ராகுவும் புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய நபர்கள் வழியாக நிறைய கத்துக்கிறது, அதெல்லாம் கொடுப்பார். 10ல உள்ள கேது பாசிட்டிவா நல்ல யோகத்தை கொடுக்கறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும். அப்பதான் ஒரு ஞானி போல, யோகி போல பிஹேவ் பண்ணுவீங்க. அப்படியே மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி நான் நெகட்டிவா திட்டுற மாதிரி உங்களை சொல்லிட்டு இருப்பேன் இல்லைங்களா, அப்படி ஒரு யோகியா மாறுவீங்க. சித்தருக்கும் பைத்தியத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. பைத்தியமும் அப்படியே சித்தர்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படியே தாடி மீசையோட குளிக்காம அழுக்கா அப்படி இப்படி ஒரு இதா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பைத்தியமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வழியா நெகட்டிவ் வெளிப்படும். தடான்னு திட்டு விடுவாங்க, அடிச்சு விடுவாங்க, ஏதாவது பேடு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இதே சித்தர்கள் அப்படிலாம் இருந்தாலும், பேசாம இருந்தாலும் அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். ஒரு இனம் புரியாத அவங்கள அப்படி பார்த்து கும்பிடுற மாதிரி வரும். அதை போல அவங்கள மாற்றும் இந்த கேது. மெடிடேட் பண்ணிக்கங்க. 10ல உள்ள கேது ஆச்சரியங்களை கொடுக்கும். 4ல உள்ள ராகு புதிய புதிய மனிதர்கள் வழியாக புதிய புதிய நூதன விஷயங்களை கத்துக்கிறது, நல்ல அனுபவங்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஒரு பெரிய வித்தக்காரனா, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் டெவலப் ஆகிற ஆளா இப்படிலாம் உங்களை மாற்றும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. சுக பயம் அப்படிங்கிறது, அந்த பயம் கட் ஆயிட்டு அப்படி ஒரு சுகமாக ரிலாக்ஸா சந்தோஷமா, சுக பயம்ங்கிறது சுக சந்தோஷம் இருக்கலாம், அது மாதிரி மாறிடும். மெடிடேட் பண்ணல அப்படின்னா சுக பயம், அப்படி ஒரு த்ரில்லிங்கா பயம் இருக்க தான் செய்யும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.